Praise the Lord. நன்மை செய்கிறவன் ஒரு நாது இருக்கிறானா என்று தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவனை தேடுகின்ற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை நோக்கிறார். எல்லோரும் வலுவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகவும் இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவன் கூட இல்லை என்று இங்கே கர்த்தர் சொல்கிறார். பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன். ஆனால் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று பார்க்கிறார். ஒருவனாவது இருக்கிறானா? ஒருத்தனாவது நன்மை செய்கிற இருக்கிறானா? இங்கே பார்த்தோம்னா வேதத்தில் என்ன எழுதியிருக்கா? ஒருவனாகிலும் இல்லை என்று. அந்நாட்களே நோவா காலத்தில் கூட நன்மை செய்கிற ஒருவனாக இருக்கிறானா இதை பார்த்து கொண்டே இருந்தார். ஏன்னா கர்த்தருக்கு முன்பு இந்த உலகம் சீர்கெட்டதாக இருந்தது. நோவா காலத்திலே நன்மை செய்கிற ஒருவனாக இருக்கிறானா நாட்களே பார்க்கும் பொழுது நோவா நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு நடக்கிறவனாய் தன் குடும்பத்துக்கு காப்பாற்றுவனாய் இருந்தார். அதனாலே நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனுடைய குடும்பத்துக்கு நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. நோவா மட்டும் அவன் குடும்பத்தை மட்டும் ரட்சித்து இந்த உலகத்தை அழித்து போட்டார். நோவா நீதிமானாய் நன்மை செய்கிறவனாய் உத்தமனாய் இருந்ததனாலே கிருபை பெற்றுக்கொண்டார். அந்நாட்களே கூட உணர்வுள்ள இருக்கிறானோ நன்மை செய்கிறவன் இருக்கிறானோ பார்த்தா ஒருவன் கூட இல்லை நாட்கள். ஆனால் நோவா மட்டும் ஒரு நன்மை செய்கிற நாய், ஒரு நீதிமானாய், ஒரு நல்லவனாய் இருந்தார். ஆகையால் நல்லவன் மட்டும் நோவா குடும்பத்தை மட்டும் ரட்சித்து ஒரு பேலை உண்டு பண்ணி சொல்லிட்டு அந்த குடும்பத்தை ரட்சித்து மீதி கெட்டவங்க எல்லாரையும் அழித்து போட்டார். நீரினாலே மற்ற சுவாசம் இல்லை எல்லாரும் மிருகஜீவன் எல்லாரையும் அழித்து போட்டார். நோவாவுடைய குடும்பம் நோவா மட்டும் வேலைக்கு வர சொல்லிட்டு ஒரு வேலையை ஆயத்து பண்ணி சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை மட்டும் ரட்சித்து மற்றவெல்லாம் அழித்து போட்டார். அதே மாதிரி மனுஷகுமார் வருங்காலத்தில் கூட நடக்கும் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். பார்த்தோம்னால் மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே மனுஷகுமாரன் நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே கூட நடக்கும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் பார்த்தோம்னால் 37ஆம் வசனத்தில் நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி ஜனங்கள் ஜலப்பிரவாகத்துக்கு முன்னே காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரவாகம் வந்து அனைவரும் வாரிக்கொள்ளும் மட்டும் உணராதிருந்தார்கள். உணர்வில்லாத மக்களாக உணர்வில்லாதிருந்தார்கள். குடித்தும் புசித்தும்னா குடிக்கக்கூடாதா அப்படின்ட்டு இல்லை. குடி பெருந்தண்டி நம்ம சாப்பிடலாம், ஆனா பெருந்தண்டி இருக்கக்கூடாது. குடிக்கலாம், ஆனா குடியில நல்லது தண்ணி குடிக்கணும், கெட்டது எதுவுமே குடிக்கக்கூடாது என்று வேதத்துல நான் பார்க்கிறோம். கல்யாணம் பெண் கொடுத்துன்னு போட்டிருக்கீங்க, ஆனா கல்யாணம் பண்ணி கூடாதுன்ட்டு இல்லை. ஏற்ற காலத்துல திருமணம் எல்லா விஷயத்திலும் கனமுள்ளது. கடவுள் சித்தத்தின்படி திருமணம் நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் இருக்கும். அம்மா அப்பா சித்தத்தின்படி கடவுளுடைய சித்தத்தின் நடந்தால் திருமண வாழ்க்கை ரொம்ப ஆசிரமா பெரியவங்க ஆசிரியத்தோட திருமணம் நடந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசிரமாக இருக்கும். இந்த காலத்திலே அப்பா அம்மாவுக்கு தெரியாம அவங்க இஷ்டம் போல வாலிப மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று மனுஷகுமாரன்னா ஏசப்பா வரும் காலத்திலே 2வது வாட்டி வருவார். ஃபர்ஸ்ட் வரும் பொழுது
எப்படி வந்தார்னா ஒரு ரட்சிக்குராய் வந்தார். முதல்ல வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டி போல உயிர் கொடுக்க, நம்மளை நேசிக்க வந்தார். முதல்ல வந்தப்போ நம்ம அன்பு செலுத்த வந்தார், ரட்சிக்க வந்தார், காப்பாற்ற வந்தார், நம்மளுக்காக மரிக்க வந்தார், நம்மளுக்கு பாவங்களுக்காக சிலுவிலே மரிக்க வந்தார். நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் பலியானார், அவர் மரித்தார். நம்ம பட்சத்திலே நம்மளுக்கு தண்டனை வரக்கூடாது என்று நம்முடைய தண்டனைகள், நம்முடைய சாபங்களை, நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பு செலுத்த, ரட்சிக்க, நேசிக்க, காப்பாற்ற வந்தார் அந்த காலத்தில். மறுபடியும் 2வது முறை வரப்போகிறார். அப்ப எப்படி வரவர்னா நியாயாதிபதியாய், நியாயம் தீர்க்கிறவராய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று பொருள். நோவா காலத்தில் எப்படி இந்த உலகம் தேசம் சீர்கெட்டதா இருந்ததோ அதே போல இந்த காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே நாம் பார்க்கிறோம் சீர்கெட்ட உலகமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அநியாயம், அக்கிரம், மோசம், பலாத்காரம், கற்பழிப்பு, கொலைகள், சண்டைகள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், அப்பாக்கு விரோதமாய் மகன், மகனுக்கு விரோதம் அப்பாய், கணவனுக்கு மனைவிக்கு சண்டைகள், விரோதமாய் யுத்தங்கள், சண்டைகள், கொலைகள், அன்பு இல்லாத காலத்திலே நாம் இருக்கிறோம். தாய் தன் குழந்தை மறந்தாலும் நான் உன்னை மறுப்புதல். தாய் தன் பிள்ளை பாலகனை கைவிட்டால் நான் உன்னை கைவிட. தாய் தன் குழந்தையை கைவிடாது. இன்னும் அப்படிப்பட்ட பாசம். ஆனால் இந்த உலகத்தில், இந்த காலத்தில் தாய் என்ன பண்ணுதுன்னா தன் குழந்தையை குப்பை தொட்டியில் போட்டு போய் விடுகிறது. அப்படிப்பட்ட காலங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநியாயம், அக்கிரம், மோசங்கள், பலாத்காரத்தோடு நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கொலைகள், பகைகள், சண்டைகள், அப்படிப்பட்ட காலங்களே நாம் வாழ்ந்துக்கிறோம். அன்பு இல்லாத காலங்கள். அந்த காலத்தில் யாராவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, யாராவது ஒரு அடிபட்டுச்சுன்னா நம்ம போய் காப்பாற்றுவோம். அந்த காலத்தில். இந்த காலத்துல யாராவது அடிபட்டுச்சுன்னா காப்பாற்றாம வேடிக்கை பார்த்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ பிடிச்சு அப்படிப்பட்ட காலங்களே இருக்கிறோம். காப்பாற்றாம அவங்க வேடிக்கை பார்க்கின்ற காலங்களே நாம் இருக்கிறோம். கொலைகள், குடும்பத்திலே கொலைகள், பிரச்சனைகள், சண்டைகள், அப்படி. அதனால்தான் உலகத்துல இப்படிப்பட்ட உலகத்திலே சமாதானம் இல்லாத ஒரு அன்பு இல்லாத காலத்துல இருக்கனாலே அநேக அதனால தானே இந்த உலகத்துல நஷ்டங்கள் வருது, கொள்ளை நோய் வருது, சுனாமி வருது, பூகம்பம் வருது. அதனால்தான் இந்த உலகத்துக்கு நஷ்டம் வருது. அதனால்தான் இந்த உலகத்துல நல்லவங்க இல்லாதனாலே, நல்லவங்க எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால, கெட்டவங்க அதிகமாகிறதுனாலே இந்த உலகத்துல நஷ்டம் வரும். அழிவுக்கு நேராக போய்கொண்டே இருக்கிறது. ஆகையால் நாம் நோவா மாதிரி நீதிமானா இருக்கிறோமா? கிருபை பெற்றவனாக இருக்கிறோமா? கர்த்தருடைய கண்களுக்கு நோவா மீது கிருபை கேட்டது. நோவா தேவனோடு சஞ்சிருக்கிறாய், அவரோடு நடக்கிறாய், அவர் சொல் பேச்சு கேட்கிறாய். குடும்பத்தில் ஃபேமிலி ப்ரேயர், அவங்க ஃபேமிலி ப்ரேயர் நடத்துகிறாய். அவங்க நோவா தன்னுடைய மனைவி, 2 குமாரர், 3 குழந்தைகள், 3 மருமகன்கள் எல்லாம் நோவாவோட பேச்சு கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்கின்ற ஒரு குடும்பமாக, கூட்டு குடும்பமாக, ஒரு அன்பு குடும்பமாக, ஒரு நல்ல குடும்பமாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த குடும்பமாக, ஒரு நீதிமானாய் உத்தமனாய் இருந்த குடும்பமாக இருந்தனாலே நோவாவை மட்டும் அந்த குடும்பத்தை ரட்சித்து மீதி இருக்கிற அனைவரும் அழித்து போட்டார். அதே போல மனுஷகுமாரன் ஏசப்பா அவரின் காரணத்திலோட நடக்கும் என்று போட்டிருக்கிறார். நாட்டில் நீரினாலே இந்த உலகத்தை அழித்து போட்டு ஒரு 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 கப்பலை, ஒரு படவை, ஒரு பேழை ஆயத்து பண்ணி சொல்லிட்டு இந்த பேழைக்குள்ள அவங்க குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி மற்றவங்களாம் கெட்டவங்களாம் அழித்து போட்டாங்க. அதே போல இந்த காலத்தில் நல்லவங்களெல்லாம் ஏசப்பா பரலோகத்துல எடுத்துக்கொண்டு போயிட்டு கெட்டவங்களெல்லாம், நல்லவங்களாம் பரலோகத்துல எடுத்துக்கொண்டு போயிட்டு கெட்டவங்களாம் அழித்து போடுவார். பசுத்தம், பரலோகம் என்றால் பசுத்தர் பூமி, பசுத்த பட்டணம். பசுத்த பட்டணம் என்றால் பசுத்தமாய் இருக்கிறவர்கள், நீதிமானாய் இருக்கிறவர்கள், நல்லவங்களை திருடாம
பொய் சொல்லாம, அநியாயம் பண்ணாம, அக்கிரம் பண்ணாம, உண்மையாக உத்தமனாய், கீழ்ப்படிவராய், ஒழுங்கு பிள்ளையாக, நல்லவங்களை வந்து கடவுள் காப்பாற்றி பரலோகத்தை எடுத்துக்கொண்டு சொல்லி கெட்டவங்களெல்லாம் அழித்து போடுவார். ஏன்னா இந்த உலகம் சீர்கெட்டு கொண்டு கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தினாலே இந்த உலகம் கெட்டு போய் கொண்டே இருக்கிறது. இங்கே பார்த்தால் இருளின் காரியங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, வெளிச்சத்தின் காரியங்கள் கம்மியாகிக் கொண்டே வருகிறது. இங்கே பார்த்தாலும் கீழ்படியாமல் மக்கள், அன்பு இல்லாத மக்கள், ஈவு இறக்கம் இல்லாத மக்கள், அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். திமோத்தியில கூட இருக்கு. திமோத்தி 2:3 கூட என்ன இருக்குன்னா, ஒரு வாட்டி பார்ப்போம். திமோத்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன இருக்குன்னா, கடைசி காலத்துல கொடிய காலங்கள் இருக்கின்றது அப்படியே நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்துல கொடிய காலங்கள், கீழ்ப்படியாத காலங்கள் இருக்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம். திமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறியீர்களா? எப்படியெனில் மனுஷர் தற்புரியரும், பணப்புரியரும், வீம்புக்காரரும், அகத்தை உள்ளவர்களும், தூசிக்கிறவர்களும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களும், நன்றி இல்லாதவர்களும், பரிசுத்தம் இல்லாதவர்களும், சுபாவ அன்பில்லாதவர்களும், இணங்காதவர்களும், அவனூறு செய்கிறவர்களும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களும், கொடுமையுள்ளவர்களும், நல்லோரை பகைக்கிறவர்களும், துரோகிகளும், துணிகரம் உள்ளவர்களும், இருமாப்பு உள்ளவர்களும், தேவ பிரியம் இல்லாதபடி சுபபோகங்களை அனுபவிக்கிறவர்களும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் வேலனை மறுதலிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் விட்டு நீ விலகு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார். அன்பில்லாதவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், தாய் தகப்பன் கீழ்ப்படியாதவர்கள், நல்லோரை பாய்க்கிறவர்கள், பணப்பிரியரும், தூசிக்கிறவரும், சண்டைக்காரரும், கோபக்காரரும், எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டு மேலே பிரியம் வைக்கிறவர்கள். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே, அந்த காலத்தில் 10 மணிக்கெலாம் ஹோட்டலு ஓடிடும். இந்த காலத்தில் 24 hours எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு இப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய சுபாவ அன்பு, செல்ஃபிஸ்ட், அவங்களே விரும்புகிறவர்கள், மற்றவங்க உதவி செய்ய இல்லாதவர்கள், மற்றவங்களை நேசிக்க அவங்களுடைய செல்ஃபிஸ்ட், அப்படிப்பட்ட மக்கள் வருவாங்க என்று. மேலும் கடைசி நாட்களே கொடிய காலங்கள்னா இதுதான் கடைசி நாள். இங்கே ஜனத்தில் இருக்க மக்களை பார்க்கும்போது, தேசத்தை பார்க்கும்போது இதுதான் கடைசி காலங்களா என்று நாம் இங்கே பார்க்கலாம். ஆகையால் நாம் ஃபர்ஸ்ட் பார்த்தபோது சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவனை தேடுகிறவர்கள் உணர்வு உள்ளவர் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து பார்க்கிறோம். தேவனை தேடுகிறவர்கள், தேவன் தானே எல்லாம் படைத்தார். வானத்தையும் பூமியும் நம்மளை எல்லாரும் படைத்தார். செடி கொடி மரம் எல்லா மிருகங்களையும் எல்லாரையும், மனிதர் எல்லாரையும் படித்தாக நாம் நன்றி சொல்லாம, தேவனை தேடாம, அவரை நன்றி சொல்லாம, அவர் துதிக்காம, ஒரு தனம் பண்ண, நம்ம தாய் தகவல் கொடுத்ததுக்காக நம்முடைய சாப்பாடு, உணவு, உடை எல்லாமே கொடுத்தேன். இங்கே காஜான ஊரில் பார்த்தா சாப்பாட்டை கூட சின்ன குழந்தை சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் மறுத்து கொண்டு போய் இருக்கிறார். சாப்பாடு இல்லாத பட்டினி பஞ்சங்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறது, நன்றி சொல்லுறோமா? துணி இருக்கு, நன்றி சொல்லுறோமா? அம்மா அப்பா இருக்கிறாங்க, நன்றி சொல்லுறோமா? வேலை இருக்கு, வேலை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிறார்கள், சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, இன்னும் கல்யாணம் அவங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. கடவுள் நம்ம எல்லாமே கொடுத்தார். அவரை தேடுறோமா? அவரை துதிக்கிறோமா? அவரை ஆராதிக்குமா? அவரை நேசிக்கிறோமா? நல்லவங்கள நம்ம இருக்கிறோமா? கெட்டவங்களா இருக்கிறோமா? நாம் சிந்திப்போம். நல்லவங்க எல்லாரையும் கடவுள் காப்பாற்றி தன்னுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டு கெட்டவங்களாம் அழித்து நரகத்துல போட்டு விடுவார். ஆகையால் நாம் நீதிமானா இருக்கிறோமா? நல்லவங்களா இருக்கிறோமா? கெட்டவங்களா இருக்கிறோமா? நாம் சிந்தித்துக் கொள்வோம். ஆகையால் நாம் நீதிமானா இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
கெட்டங்கள் இருந்தாமல் கைவிடப்படுவோம். ஆகையால் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா, நம்ம கெட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் சிந்தித்து நோவா மாதிரி நாம் ரட்சிக்கப்படும். நாட்கள் நோவா ஒரு பேழைக்குள்ள வந்தார். அதே போல நாம் பேழை இந்த எதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் ஏசப்பாக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது பேழை. நாம் ஏசப்பாக்குள்ள வந்துட்டோன்னா நம்மளுக்கு தண்டனை இல்லை. அவருக்குள்ளன்னா அவர் சொல்லுபடி அவருடைய சித்தத்தில் அவருடைய அவர் சட்டைகள் நிலையிலே நாம் வரும்பொழுது ஏசப்பா சொல்ற மாதிரி அவருடைய வசத்தின்படி கீழ்ப்படியும் பொழுது நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆகையால் அவருக்குள்ளே நம்ம இருக்கிறோமா, நோவா பேழைக்குள்ள வந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. நாட்டிலே நோவா பேழைக்குள்ள வாங்க பேழைக்குள்ள வாங்க, நீங்க இந்த உலகம் அழிய போகுது, பேழைக்குள்ள வாங்கன்னு யாருமே வரவே இல்லை, யாருமே கேட்கவே இல்லை அவர் பேச்சு. ஏன்னா அவங்க பசங்க கேட்டாங்க, அவங்களோட மருமகன் கேட்டாங்க, அவங்க மனைவி கேட்டதுனால அவங்க குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டது. பேழைக்குள்ள வராத மக்கள்லாம் அழிந்து போடும். அது போல ஏசப்பாக்குள்ள வாங்க, ஏசப்பா கிட்ட வாங்க. யார் ஏசப்பா கிட்ட வருவாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா கிட்ட வராதவங்களாம் நாட்களில் பேழைக்குள்ள வராதவங்களாம் மரித்து போயிட்டார்கள், அழிந்து போயிட்டார்கள். அது போல ஏசப்பா கிட்ட வராத மக்கள்லாம் அழிந்து போவார்கள். தம்முடைய மனதை மாற்றி கொள்ளாத மக்கள்லாம் அழிந்து போவார்கள், கெட்டவங்களும் அழிந்து போவார்கள். ஆகையால் ஏசப்பா கிட்ட வந்தா நமக்கு ரட்சிப்பு இருக்கு. ஏசப்பாவோட ஒரு சர்ச்சு கூட ஒரு ஏசப்பாக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஆனா சர்ச்சுக்கு வரவங்க, சர்ச்சுக்கிட்ட வந்து பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள், சர்ச்சுக்கு வருகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆக நாம் சர்ச்சுக்கு போறோமா, ஏசப்பா கிட்ட போறோமா, அவர்கிட்டே நாம் போறோமா, அவருடைய ரட்சிப்புகள் நடக்கிறோம் நாம் சிந்தித்துக் கொள்வோம். கடைசியாக ஒரு வசனத்தை படித்துக்கொண்டு நாம் ஜெபம் செய்து கொள்வோம். சங்கீதம் 91 சங்கீதத்துல என்ன போட்டிருக்குன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், என் நம்பி இருக்கிறவன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேறொன்றைய கண்களுக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையில் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உமக்கு பரிசயம் கேடகமாயிருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கர தொங்கும், பகலில் பறக்கும் அன்புக்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாய்க்கும் சங்கரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உனக்கு அணுகாது. உன் கண்களில் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கின்ற உன்னதமான கர்த்தரை உமக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்துக்கு அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார். உன் பாதம் கல் இடராதபடிக்கு அவர் உன்னை தாங்கள் கைகளில் ஏந்து கொள்வார். சிங்கத்தின் மேலும் வீரியின் பாம்பின் மேலும் நடந்தாலும் அது உனக்கு பலு சர்ப்பங்களை விழித்து உன்னை ஒன்றும் செய்யாது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனம் பண்ணுவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, அப்படின்னா அவன் என் மேலே வாஞ்சியா இருக்கிறனாலே அவனை ரட்சிப்பேன். அவனை என் மேலே வாஞ்சியா இருக்கிறனாலே, என்னை நேசிக்கிறனாலே அவனை நானே ரட்சிப்பேன். என் கிட்ட வந்ததுனாலே, அவன் என்னை நேசித்தனாலே அவனை காப்பாற்றுவேன். ஆபத்திலே அவனோடு இருந்து ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை ரட்சிப்பேன், விடுவிப்பேன். ஆயுசு நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பித்தேன். நோவாக்கு அவருடைய ரட்சிப்பை காண்பித்தார். நோவா அவர் குடும்பத்தை ரட்சித்து
சுற்றுப்பக்கத்துல அனைவரும் அழிந்து போய்விட்டார். நோவா குடும்பத்தை மட்டும் ரட்சிக்க காப்பாற்றினார். எதனால் காப்பாற்றினார்? அவன் நீதிமானாய், அவன் உத்தமனாய், அவன் நன்மை செய்கிறவர், நல்ல பிள்ளையா இருந்தனால காப்பாற்றப்பட்டான். அது போல நம்ம இந்த காலத்திலே அவங்க சரியில்லையே, இவங்க கேட்டு போயிட்டாங்களா, அவங்க கேட்டு போயிடும் அப்படி மற்றவங்களுக்கு குறை சொல்லாம, அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம நல்லவங்களா இருக்கிறோமா, நம்ம கஷ்டமா இருக்கிறோமா, நம்ம உதவி பண்ணுறா இருக்கிறோமா, நன்மை செய்கிறோமா இருக்கிறோமா, நல்லவங்களா இருக்கிறோமா, கெட்டவங்களா இருக்கிறோம், நம்ம பரிசோதித்து கிருபை பெற்றுள்ள கடவுள்கிட்ட நம்ம கிருபை பெற்றுக்கொண்டோமா, அவர் வரும்போது நாம் கிருபை பெற்றுக்கொண்டவராய் இருக்கிறோமா, நம்ம சிந்தித்து நாம் ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். ஏன்னா கிருபை அவருடைய கிருபை கிடைத்தாலே போதும், நாம் ரட்சிக்கப்படுவோம். ஏன்னா நோவாக்கு கிருபை கிடைத்தனால் ரட்சிக்கப்பட்டான். ஆகையால் நாம் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோமா, நாம் சிந்தித்து கொண்டு நீதிமானா இருந்தால் நன்மை செய்து பசுத்தமானா இருந்தால் நாம் கிருபை பெற்றுக்கொள்வோம். நாம் சிந்தித்துக் கொள்வோம். சரி, ஜெபம் செய்து கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, மாதிரி ஆண்டவரே ஸ்வே, நீதிமானாய், உத்தமனாய், நல்லவனாய் ஆண்டவரே ஸ்வே, உம்மோடு நடக்கின்ற பிள்ளையாய் ஆண்டவரை இருந்து கிருபை எப்படி நோவா கிருபை பெற்றுக்கொண்டானோ அதுபோல நாங்கள் கூட கிருபை பெற்றுக்கொண்டு நீதிமானாய், உத்தமனாய், நல்ல பிள்ளையா இருந்து ஆண்டவரே நோவா குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அதுபோல நாங்களும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்பட முடிய கிருபை காட்டும். யாரா என்ன ரட்சிக்கப்பட அவங்கள ரட்சியும் ராஜா இயேசுவே. இந்த உலகம் சீர்கெட்டுதா இருக்கின்றது ராஜா இயேசுவே. இந்த உலகத்தை நல்லவங்களா எடுத்துக்கொண்டு போயிட்டு கெட்டவங்களை அழித்து போட போகிறேன் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர் இயேசுவே, நீரை நாங்கள் கூட எடுத்துக்கொள்ள ஆண்டவர் இயேசுவே, கிருபை பெற்றுக்கொண்ட குடும்பமாக ஆண்டவர் நீர் வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டுகின்ற சபையில இருக்க நம்முடைய கிருபை காட்டும். கேட்கின்ற அனைவரும் கூட ஆயத்தப்படுத்தும், நல்லவங்களாய் மாற்றும். இது எங்களை வழிநடத்தும் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி, வணக்கம்.